ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அண்ட் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி தரேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். ஓகே, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபியோட பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பேரண்டம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த பேரண்டம் அப்படிங்கிற லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸுங்கிறது எப்படி உருவாச்சு, அதில் எப்படி நமக்கு நிறைய பிளானட்ஸ் இருக்குது, அந்த பிளானட்ஸ்லாம் ஒவ்வொன்றும் எப்படி துணைக்கோள்களை வச்சுருக்கு, அப்புறம் அந்த மாதிரி மற்ற வான் பொருட்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இப்போ உதாரணத்துக்கு நம்ம பூமியே எடுத்துட்டோம்னா நம்ம பூமியில் வந்து எத்தனை கண்டங்கள் இருக்குது, கடல்கள் எத்தனை இருக்குது, ஸோ அப்போ நம்மளுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குது, அந்த கடலில் அதனுடைய பரப்பளவு, மற்ற அந்த கடலோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்ன, இது மாதிரியான தகவல்கள் தான் இந்த லெசனில் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். நான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கு இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அது திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் புக்கு இல்லை அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வீடியோவை ரொம்பவே கவனமாக பாருங்கள், ஏன்னா வீடியோவோட முடிவில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இருந்து மட்டும் நான் சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை கூடுதல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம வந்து எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நில தோற்றத்தை வந்து நம்ம இத்தனை வகைகளாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகளாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். முதல் நிலையில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டங்கள், அப்புறம் அதனுடைய அந்த கண்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெருங்கடல்கள். ஓகேவா? மெயினாக நம்ம கண்டங்களையும் கடல்களையும் பற்றி முதல் நிலையில் பார்க்க போகிறோம். 2ஆம் நிலையை பொறுத்த வரைக்கும் மலைகள், பீடபூமிகள், அப்புறம் சமவெளிகள். மலைகள்னு பொழுது உங்களுக்கு தெரியும், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, அப்புறம் பீடபூமி, தெற்கான பீடபூமி, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பீடபூமிகள்லாம் எப்படி உருவாச்சு, அதெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் சமவெளினா என்ன, அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம 2ஆம் நிலையாக பிரித்து அதுக்கு கீழே பார்க்குறோம். அடுத்து 3ஆம் நிலை. 3ஆம் நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமவெளிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்றுகள், இதை பற்றி 3ஆம் நிலையில பார்க்க போகிறோம். ஸோ அப்போ முதல் நிலைன்னு நிலத்தோட தோற்றத்தை நம்ம வகைப்படுத்துறது கண்டம், கடல்களை. 2ஆம் நிலைன்னு சொல்லி வகைப்படுத்துறது மலைகள், பீடபூமி, சமவெளிகளை. 3ஆம் நிலைன்னு சொல்லி வகைப்படுத்துறது பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 6th இதெல்லாம் கொஷின்ஸ் வருமானு. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ எப்பொழுதும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கொஷின்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால எல்லா லெசனையும் ஒவ்வொரு மார்க்ஸும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸாமுக்கான அந்த டியூரேஷனை எப்படி நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான சக்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, நம்மளுடைய பூமி பேரண்டத்திலே பார்த்தோம், நம்மளுடைய பூமி வந்து அதிக அளவு நீர் பரப்புகளால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். அங்கங்கே உங்களுக்கு கிரீன் கலர் தெரிஞ்சிருக்கும். அந்த கிரீன் கலர் தான் என்னது, நிலம். அந்த ப்ளூ கலர் நீர். ஓகேவா? ஸோ அப்போ புவியினுடைய மேற்பரப்பு 71% எதால் ஆனது, நீரால் ஆனது. இப்போ 71% வாட்டர் தான் இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த பூமியினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம டயக்ராமில் பார்க்கும்போது ப்ளூ கலராக தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 29% என்ன இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு 71% நீராக இருந்தாலுமே நமக்கு குடிக்கக்கூடிய, அதாவது நல்ல தண்ணி அப்படிங்கிறது எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியான சதவிகிதம் தான் இருக்குது. ஓகேவா? அது வந்து <5 தான். ஓகே, நன்னீர் பார்த்தீங்கன்னா என்னது, <5. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 3ன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டாக தெரில. நான் 5 விட குறைவான எண்ணிக்கையில் தான் என்னது நல்ல தண்ணீர் வந்து நம்மளுடைய பூமியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த நிலப்பகுதி, நீர்ப்பகுதியை பார்த்தாச்சு. இந்த நீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல தண்ணி 3% தான் இருக்குது. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, உப்பு தண்ணி. அதாவது கடல் நீர் வந்து அது வேஸ்ட்டு தான் இல்லையா? ஆனால் நம்ம அதையுமே என்ன பண்ணுறோம்,
அந்த நிறைய முறைகளை பயன்படுத்தி அதை பியூரிஃபை பண்ணி நல்ல தண்ணியா மாத்துறதுக்கான முயற்சிகள்லாம் ஆராய்ச்சிகள்லாம் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி இப்ப நம்மளுடைய அந்த பூமி வந்து 29% நிலப்பரப்பு பிளஸ் வந்து 71% நீர்ப்பரப்புன்னு சொல்லிட்டோம். இதை நம்ம வந்து 3 கேட்டகிரியா பிரிக்கிறோம். நான் மேல சொன்னேன் இல்லையா, முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து முதல் நிலை தோற்றங்கள். முதல் நிலையில கண்டங்கள் கடல்களை பத்தி பார்க்க போறோம்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இப்போ அந்த நிலங்களை வந்து நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினும் பொழுது மலை, மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைன்னும் பொழுது காடு, காடுன்னும் பொழுது இந்த மாதிரி நிறைய புல் மரம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், போட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மணலும் மணல் சார்ந்த இடமும் வந்து பாலை, மணலுக்கு ஒன்றும் போட முடியாது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து யூஸ்வல் பேசிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தகவல்கள் தான், இலக்கியங்கள்ல இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்கன்றது. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பரந்த நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன கண்டங்கள் கடல்களை பத்தி தான் முதல் நிலையில பார்க்க போறோம்னு. நமக்கு மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு, எத்தனை கடல்கள் இருக்கு? நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய கண்டங்களை மொத்தம் 7 கண்டங்களா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. ஸோ இது 7ஐயும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடியதுல பெரிய கண்டம், மிகப்பெரிய த லார்ஜஸ்ட் கண்டம் எதுன்னு கேட்டா ஆசியா. ஸோ நம்ம வந்து எங்க இருக்கோம்? ஆசியால தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, உள்ளதுலேயே ரொம்ப சிறிய கண்டம் எது அப்படின்னு கேட்டா ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ பெரிய கண்டம் எது, சிறிய கண்டம் எது, ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம 5 பெருங்கடல்கள் இருக்கு. கடல்கள் நிறைய இருக்கு, ஆனா நம்ம பெருங்கடல்கள், கண்டங்களும் பெருங்கடல்களை பத்தி தான் முதல் நிலையில பாக்குறோம். அந்த 5 பெருங்கடல்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல். ஓகே, ஸோ இப்போ இந்த 5 பெருங்கடல்களை பத்தின தகவல்களை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல எது உள்ளதுல லார்ஜஸ்ட், த பிக்கஸ்ட், பெரியது எது அப்படின்னா பசிபிக் ஓஷன் தான். பசிபிக் பெருங்கடல் தான் என்னது, பெரியது. ஆர்டிக் பெருங்கடல் வந்து உள்ளதுல சிறியது. ஓகேவா? ஸோ அப்ப பெரியது எது, பசிபிக் பெருங்கடல், சிறியது ஆர்டிக் பெருங்கடல். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த நிலசந்தி அப்படின்ற கான்செப்ட். ஜலசந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலசந்தி அதாவது நீர் பரப்புகள் சந்திக்கக்கூடிய இடம். ஜலம்னா என்னது, நீர். ஜலம்னா நீர். ஆனா நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது நிலம். ஓகேவா? அப்ப நிலம் 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதியை நிலசந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க, நிலசந்தி அப்படிங்கிறத. சரி, இப்போ அடுத்தது 2ஆம் நிலை தோற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 2ஆம் நிலை தோற்றத்துல நம்ம எதெல்லாம் பத்தி பார்க்குறோம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மலை, பீடபூமி, சமவெளி, இதெல்லாம் நம்ம 2ஆம் நிலைக்குள்ள கொண்டு வரோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மலைகளை பத்தி பார்க்குறோம். மலைகளை பொறுத்த வரைக்கும் இது நார்மலா இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியோட 600 மீட்டர் கொஞ்சம் உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாம இது தொடர்ச்சியாகவும் இருக்கும், தொடர்ச்சியற்றதாகவும் இருக்கும். ஸோ அதனால இந்த மலை தொடர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நிறைய பரவி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இமயமலை, அப்புறம் ராக்கி, ஆண்டிஸ். ஸோ இமயமலை வந்து நமக்கு ஆசியாவில் இருக்கு, அதாவது நம்மளுடைய ஆசியாவில் இருக்கு. ராக்கி அப்படிங்கிற மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டிஸ் அப்படிங்கிறது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மலைத்தொடர். ஸோ இது 3 வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மலைத்தொடர் அந்தந்த இடங்கள்ல இருக்குங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது உலகில் நீளமான மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்பாங்க. உலகின் நீளமான, இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரியான டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ உலகிலேயே நீளமான மலைத்தொடர் எதுனா தென் அமெரிக்காவில் உள்ள இந்த ஆண்டிஸ் அப்படிங்கிற மலைத்தொடர். ஸோ இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது 7000 கிலோமீட்டர் வடக்கு தெற்கா பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, இந்த மாதிரி வடக்கு தெற்கா, இது வடக்கு இது தெற்கு. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் வந்து பரவி இருக்கு. இது ஆண்டிஸ். அவ உள்ளதுல பெருசு ஆண்டிஸ், தென் அமெரிக்கா. ஓகேவா? அடுத்தது சொல்லியிருக்கேன், கொஸ்டின்ஸ் கேட்பேன், வீடியோவை கவனமா பார்த்துட்டே வரணும்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதியை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிகரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு மலைத்தொடர் இருக்கு, மலைத்தொடர்னும் போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போகும், இல்லை தொடர்ச்சி அற்றதா இப்படி இருக்கும். இப்போ இதுல உள்ளதுலயே எது வந்து ரொம்ப உயரமா இருக்கோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி,
உலகிலேயே உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டா இமயமலை தொடர்ல இருக்கக்கூடிய எவரெஸ்ட். ஸோ எவரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய உயரம் 8848 8848 மீட்டர். ஸோ இது 8848 படிக்க கஷ்டமா இருந்தா 8848 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து உள்ளதுல பெரியது அப்படின்னு நம்ம சொல்றோம், உயரமான சிகரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான டேட் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது என்னன்னா டிசம்பர் 11ஆம் தேதியே நம்ம வந்து சர்வதேச மலைகள் தினம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அனுசரிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கும், அது எல்லாத்தையும் கட்டாயம் படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பீடபூமிகள். பீடபூமிகளை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னா சமமான மேற்பரப்பா இருக்கும், ஆனா உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பா இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீடபூமி அப்படின்னாவே டக்குன்னு ஞாபகம் வருது என்ன, திபெத் பீடபூமி, சோட்டா நாக்புரி, தக்கான பீடபூமி. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பீடபூமிகள் வந்து 100 மீட்டர்ல இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான மீட்டர் வரைக்கும் உயர்ந்திருக்கும். உள்ளதுலேயே உலகத்திலேயே உயரமான பீடபூமி எதுன்னு கேட்டா திபெத் பீடபூமி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம உலகின் கூரை அப்படின்னு சொல்றோம், உலகின் கூரை அல்லது உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்லலாம். இந்த பீடபூமிகள் வந்து சமமான மேற்பரப்பா வச்சிருக்கிறதுனால இதை நம்ம மேசை நிலம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மேசையில எப்படி வந்து நம்ம ஒரு டேபிள் இருக்கு, அதுல ஒரு சமமான நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இதை வந்து மேசை நிலம் அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த பீடபூமிகள்ல நிறைய கனிமங்கள் வந்து இருக்கும். ஓகே, இந்தியாவில் காணப்படக்கூடிய சோட்டா நாக்புரி அப்படிங்கிற அந்த பீடபூமி பார்த்தீங்கன்னா நிறைய கனிமங்கள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு. ஓகேவா? அதனால அங்க சுரங்க தொழில் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்தியா. ஃபர்ஸ்ட் பார்த்தது உலகத்திலேயே பெரியது எதுன்னு பார்த்தோம், அது திபெத் பீடபூமி. இந்தியாவில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்புரியில அதிக கனிமங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தக்கான பீடபூமி. ஸோ இது வந்து எரிமலை பாறைகளால ஆன ஒரு பீடபூமி. ஓகே, ஸோ பீடபூமின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள். ஓகே, அது பீடபூமிங்கிறது இங்க மென்ஷன் பண்றது என்ன, சமமான நிலப்பரப்பு ஆனா சற்று உயர்ந்து இருக்குங்கிறது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சமவெளிகள். ஸோ இதை பேர்லயே இருக்கு, சமமான ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். சமவெளிகள் வந்து சமமான மற்றும் தாழ்ந்த தோற்றம். அங்க எப்படி இருந்தது, சமமா இருக்கும், உயர்ந்து இருக்கும் பீடபூமிகள். இங்க வந்து சமவெளிகளை பொறுத்த வரைக்கும் சமமா இருக்கும், தாழ்ந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த தாழ்ந்த தோற்றத்தை நம்ம வந்து சொல்லலாம். இதுல வந்து உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களா எது இருக்கு அப்படின்னா சமவெளிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் நம்ம வந்து சமமா இருக்கும், பிளஸ் வந்து தாழ்வா இருக்கும். சமமா இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துக்கலாம், தாழ்வா இருக்கிற இடங்களை நம்ம நீர்நிலைகளா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த சமவெளிகள்ல அதிக மக்கள் தொகைகள் கொண்ட ஒரு இடமா இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஆற்று சமவெளிகள். பண்டைய நாகரிகங்களோட தொட்டிலா விளங்குனது எது அப்படின்னா இந்த ஆற்று சமவெளிகள். இந்தியால சிந்து நதி மற்றும் எகிப்தினுடைய நைல் நதி. சிந்து நதி அப்புறம் நைல் நதி. ஸோ அப்ப நைல் நதி எதனுடையது, எகிப்தினுடையது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஆற்று சமவெளி நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ப்ரீவியஸா சிந்து லெசன்லேயே பார்த்துருப்போம், இல்லை நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ சிந்து நதி இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டர் அந்த சைட்ல வரும். எகிப்துல வந்து நைல் நதி இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆற்று சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 3ஆம் நிலை தோற்றங்கள், 3ஆம் நிலை நிலத்தோற்றங்களை பத்தி பார்க்க போறோம். 3ஆம் நிலைன்னும் பொழுது ஆறு, பனியாறு, காற்று, கடல் அலை, இது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மண் அரிப்பு ஏற்படும், அப்புறம் மண்களை படிய வைக்கும், இது மாதிரி செயல்கள்லாம் அங்க நடக்கும். அடுத்தது பாருங்க, புவியினுடைய மேற்பரப்புல பொருட்களை அதாவது பாறைகள் வந்து அரித்து அகற்றுதல்ல நம்ம என்னன்னு சொல்றோம், அரித்தல் அப்படின்னு சொல்றோம். இது பாறைகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம மண்களுக்கும் சொல்லலாம். கடல் பகுதியில மண்ணரிப்பு ஏற்படும், மரங்கள் நிலப்பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த மரங்கள்ல எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, மரங்களை வளர்க்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இந்த மண்ணரிப்பு, பாறை அரிப்பு, இது மாதிரியான விஷயங்கள்ல ஏற்படும். ஓகேவா? இது மாதிரி அரிக்கப்பட்ட பாறை துண்டுகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கடத்தப்பட்டு தாழ்ந்த நிலப்பகுதிகளில் படிய வைக்குது. ஸோ இந்த செயலை நம்ம படிய வைத்தல் அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பாறை இவ்வளவு பெருசா இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து ஏதோ சில காரணங்களால அரிக்கப்படுது அப்படின்னா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா பாறைகளை நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம அதை டிஸ்ட்ராய் பண்ணோம்னா அங்க என்ன கிடைக்கும், மண் துகள்கள் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பாறை நமக்கு ஏதோ காரணங்களால அழிக்கப்படுதுன்னு வச்சுங்களேன்.
அப்ப அந்த அரித்தல் நிகழ்வின் மூலமாக இந்த பாறைகள் என்ன ஆகுது, மண் துகள்களா மாற்றப்படுது. அது மட்டும் இல்லாம அதை பாறை துகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, மண் துகள்னு சொல்லக்கூடாது. ஆனா அது நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது மண் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நிறைய பார்ட்டிகிள்ஸா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், மண்ணுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இங்க பாறை துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா பாறையில இருந்து வந்ததுனால. ஸோ அந்த பாறை துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஒரு சமவெளி இருக்கு, இங்க ஒரு தாழ்வான பகுதி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பாறை துகள்கள் என்ன ஆகும், அடிக்கக்கூடிய காற்றின் காரணமாக இந்த தாழ்வான இடங்களை நோக்கி நகர்த்தப்பட்டு இந்த தாழ்வான இடம் சமமா மாற்றப்படும். ஸோ அப்ப இதுதான் என்னன்னு சொல்றாங்க, படிய வைக்கிறது. ஃபர்ஸ்ட் இதை அரிக்கிறது, அடுத்து இதை கொண்டு போய் படிய வைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பெருங்கடல்களை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, இவ்வளவு நேரம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பெருங்கடல்களை பார்க்க போறோம். பெருங்கடல்கள் அப்படின்னாவே ரொம்ப பெரிய கடல்கள் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். ஸோ இதுதான் வந்து என்னது முக்கியமான பெரிய கடல்கள். ஸோ இந்த கடல்களை நம்ம வந்து இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசிபிக் கடல். ஸோ இந்த பசிபிக் தான் பூமியிலேயே மிக பெரிய அப்புறம் ஆழமான பெருங்கடல். நல்லா பார்த்துக்கணும், பெரியது மட்டும் கிடையாது, ஆழமானதும் கூட. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த நம்மளுடைய பசிபிக் ஓஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, மொத்த புவிப்பரப்புல 3ல் 1 பகுதி இருக்குன்றாங்க. மொத்த புவிப்பரப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம பூமி. ஸோ அதுல 3ல் 1 பங்கு நமக்கு பசிபிக் பெருங்கடல் மட்டுமே இருக்கு. ஓகேவா, இந்த பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, ஜஸ்ட் வேணா நோட் பண்ணிக்கோங்க. 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவு அந்த பரப்பளவு உடையது, அவ்வளோ பெருசு. ஓகேவா, அப்புறம் ஆழமானதும் கூட. இந்த கடல் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல. ஸோ இந்த நம்ம பார்க்கக்கூடிய பெருங்கடல்கள் எல்லாமே ஒவ்வொரு வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பசிபிக் ஓஷன் வந்து முக்கோண வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முக்கோண வடிவத்தினுடைய மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் ஃபெரிங் நீர்ச்சந்தியில காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நீர்சந்திகளை இணைக்கக்கூடிய பகுதி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அதனுடைய வடிவம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லெசன்ல. எவரெஸ்ட் சிகரம் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி, உலகிலேயே உயரமான ஒரு சிகரம்னு. ஸோ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர். ஓகேவா, 48 மீட்டர். மரியானா அகழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகழி இருக்கு. அகழினா என்ன, கடல் மாதிரி. ஸோ அந்த மரியானா அகழியில நமக்கு வந்து எவரெஸ்ட் சிகரத்தை உள்ள விட்டோம் அப்படின்னா எவரெஸ்ட் சிகரமே மூழ்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அகழிக்கான அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 10,994 மீட்டர் கிடையாது, மீட்டருக்கு பவர்ல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த பாக்ஸ்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடலினுடைய ஆழத்தை நம்ம வந்து குறிப்பிடும் பொழுது மீட்டர்னு குறிப்பிடக்கூடாது, மீட்டருக்கு பவர்ல ஒரு மைனஸ் போட்டு குறிப்பிடணும். ஏன்னா கடல் அப்படிங்கிறது என்னது, கீழே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இல்லையா. ஸோ அதனால அதை வந்து அவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறதுனால ஆழத்தை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம மைனஸுங்கிற இந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் மற்ற தகவல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பசிபிக்கை வந்து நம்ம நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த மரியானா அகழியை பத்தியும் இதுல சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் மாலுமி ஃபெர்டினாண்ட் மெஹலன் அப்படிங்கிற மெஹலன் பசிபிக் என பெயரிட்டார். யாரு, மாலுமி, ஒரு மாலுமி இருக்காரு ஸ்பெயின் நாட்டுல. அவர் வந்து பசிபிக் அப்படின்னு சொல்லி பெயரிட்டது யாருன்னு கேட்பாங்க, கேட்டதுன்னா மெஹலன். அவருடைய முழு பெயர் ஃபெர்டினாண்ட் மெஹலன். அவர் ஒரு மாலுமி. ஓகேவா, பசிபிக் அப்படின்னா என்னன்னா அமைதி என்று பொருள். பசிபிக்னா என்னது, அமைதி என்று பொருள். அடுத்து நம்ம பார்க்க போறது அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இது பூமியினுடைய 2வது பெரிய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். ஓகேவா, இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்த 6ல் 1 பங்கு. ஓகேவா, மொத்த பரப்பளவுல 6ல் 1 பங்கை கொண்டுள்ளது. மேல நம்ம பார்த்தது என்ன, புவியினுடைய மொத்த பரப்பளவுல 3ல் 1 பங்கு பசிபிக்கினுடையது, 6ல் 1 பங்கு எதனுடையது, அட்லாண்டிக் பெருங்கடலின் உடையது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா வடக்கு பக்கமா வந்து ஆர்டிக் பெருங்கடல், அப்புறம் வந்து தெற்குல பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் இருக்கும். அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இதனுடைய வடிவம் நம்ம முன்னாடி பார்த்தது என்ன, பசிபிக் பொறுத்த வரைக்கும் முக்கோண வடிவம் பார்த்தோம். இங்க அட்லாண்டிக்கை பொறுத்த வரைக்கும் எஸ் வடிவம். ஓகேவா, ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை பெற்றுள்ளது. அடுத்தது நம்ம பார்க்க போறது அதனுடைய அந்த நீர் சந்தி, என்னது, ஜிப்ரல்டர் அப்படிங்கிற நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா, மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு பெரும்பாலான ஜியாகிரபி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th இருந்து தான் வரும். இருந்தாலும் ரொம்ப ஈஸியா கேட்குறேன்னு இதெல்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது கஷ்டமாயிடும், ஏன்னா நீங்க 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த ஸ்டாண்டர்டா விட்டுருப்பீங்க. ஓகேவா,
ஸோ அப்போ அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கக்கூடியது ஜிப்ரல்டர். நெக்ஸ்ட் போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற அகழியில காணப்படக்கூடிய மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஆழமான பகுதி எதுன்னு கேட்டா என்னது? போர்ட்டோரிக்கோ. ஸோ இதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 8600 மீட்டர் பவர் மைனஸ் ஆழமுடையது. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் கீழே வந்துருங்க. இந்த ஜஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தீங்க எந்தெந்த பகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மேப். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய பெருங்கடல். இந்த இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய கடல். இதனுடைய பரப்பளவு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். முக்கோண வடிவம். நம்ம இப்ப பசிபிக்கும் முக்கோண வடிவம், இந்திய பெருங்கடலும் என்னது? முக்கோண வடிவம். நமக்கு முன்னாடி இடையில பார்த்தது வந்து எஸ் வடிவம். ஓகேவா? அடுத்தது இந்த முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடியது இந்திய பெருங்கடல். இதனுடைய அந்த பார்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடல் இந்தியா அப்படின்னும் பொழுது ஸோ அதை நான் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த முக்கியமான ஒரு பாக்ஸு 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. ஓகேவா? 6 டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மணிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் என்னது? லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இது, கேட்டிருக்காங்க நிறைய தடவை. 6 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு இந்திராமுனை இந்தோனேஷியா, 8 டிகிரி அப்படின்னா மாலத்தீவு மினிக்காய் தீவு, 9 டிகிரினா லட்சத்தீவு மினிக்காய் தீவு, 10 டிகிரி அப்படின்னா அந்தமான் தீவு அப்புறம் நிக்கோபார். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இந்திய பெருங்கடல்ல பாத்தீங்கன்னா நிறைய தீவுகள் இருக்கு. அதுல மாலக்கா அப்படிங்கிற நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. நம்ம ஒவ்வொரு நீர் சந்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல மலாக்கா அப்படிங்கிற இந்த நீர் சந்தி எந்த பண்ணுது? இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. அப்ப இந்த நீர் சந்திகள்னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம்? நோட்ஸ் எடுக்கிறவங்க நீர் சந்தி அப்படின்னு போட்டுட்டு வரிசையா எல்லா நீர் சந்திகள் எல்லா பேரையும் எழுதி இது எதை இணைக்குது இது எதை இணைக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்பதான் ரிவிஷன் பண்ணா ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த இந்திய பெருங்கடல்ல உள்ளதுல ஆழமான பகுதி வந்து ஜவா அப்படிங்கிற அகழி. ஜாவா அப்படின்னு சொல்லலாம். ஜாவா சுந்தரேசன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஜாவாங்கிற அகழி தான் உள்ளதுலேயே ஆழமானது. இதனுடைய ஆழம் 7725 மீட்டர் பவர் மைனஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தென் பெருங்கடல், சதர்ன் ஓஷன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி தெற்கு அச்சத்தால் சூழப்பட்டுள்ளது. இது நம்மளுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்கடல். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பெருங்கடல்ல ஆழமான பகுதி வந்து தென் சாண்ட்விச் அகழி. சாண்ட்விச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7235 மீட்டர் பவர் மைனஸ். இது எதுக்கு? தென்பகுதியில் உள்ள அந்த கடலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இதுதான் உள்ளதுலேயே மிக சிறியது. பெருங்கடல்கள்ல மிக சிறியது எதுன்னு கேட்டா ஆர்டிக் பெருங்கடல். இதனுடைய பரப்பளவு 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது வந்து ஆர்டிக் வட்டத்துக்குள்ள இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பாலான நாட்கள்ல இக்கடல் வந்து எப்படி இருக்கும்? உறைந்து தான் காணப்படும். ஏன்னா அது வந்து ரொம்ப பனி நிறைந்த ஒரு இது. ஸோ நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல், ஃபேரண்ட் கடல் இதெல்லாம் வந்து இதனுடைய எல்லைகளா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு பெருங்கடல்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பரப்பளவு, அது வந்து எவ்வளோ பெரியது, எத்தனாவது பெரியது, மிக பெரியதா மிக சிறியதா, இந்த பாயிண்ட் பார்ப்போம். அப்புறம் அதில் ஏதாவது சந்திகள் நீர்ச்சந்திகள் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றியுள்ள தீவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழமான பகுதி எது, அதனுடைய அளவு என்ன. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம கடல்களில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் சில தீவுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதுலேயே ஆழமான பகுதி வந்து யுரேஷியன் தாழ் நிலம் அப்படிங்கிறது. இதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 5449 மீட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். புவியினுடைய மேற்பரப்பு வந்து 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். மொத்தம் 100%, 71 நீரும் 29 நிலமும் சூழ்ந்துள்ளது.
புவியினுடைய மேற்பரப்புல காணப்படக்கூடிய இந்த நிலத்தோற்றங்களை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதல் நிலையில கண்டங்களையும் பெருங்கடல்களையும் வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 7 கண்டங்கள் நம்மளுடைய பூமியில இருக்கு, 5 பெருங்கடல்கள் இருக்கு. அது என்னென்ன, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 2ஆம் நிலையில மலைகள், பீடபூமிகள், சமவெளிகளை பத்தி பார்த்தோம். பீடபூமிகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சோட்டா நாக்புரி, தக்கான பீடபூமி, திபெத் பீடபூமி, தருமபுரி, கோவை, அப்புறம் மதுரை, இதெல்லாம் பார்த்துருந்தோம். அது மாதிரி சமவெளிக்கும் நிறைய பார்த்தோம் இல்லையா, மலைகள் பார்த்தோம். அடுத்தது பள்ளத்தாக்கு, கடற்கரை, மணல் குன்று, இதெல்லாம் 3ஆம் நிலை நிலத்தோற்றத்துல பார்த்துருக்கோம். கடைசியா பெருங்கடல்கள், எல்லையோர கடல்கள், இதெல்லாம் தீவுகளை கொண்டுள்ளது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கை சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 4 கொஷின் சொல்ல போறேன். ஓகேவா, நிறைய கிடையாது, ஒன்லி 4 கொஷின்ஸ். அந்த 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோவை கவனமா பார்த்துருக்கீங்கிறது அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, புக் பேக்கையும் சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் ஆன்சர்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எவரெஸ்ட். ஸோ நான் ஏன் புக் பேக்கு ஆன்சர் சொல்லலைன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸா இருக்குங்கிறதுக்காக தான். வேணா அதுக்கு செப்பரேட் நான் வீடியோஸை அப்புறமா தரேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரம் என்ன? எதனுடையது? எவரெஸ்ட் உடையது, எவரெஸ்டினுடைய உயரம். செகண்ட் கொஸ்டின், உலகிலேயே மிக பெரிய கடல் எது? மிக பெரிய மற்றும் ஆழமான கடல் அப்படின்னு சொல்லலாம். ஆழமான கடல், பெரிய கடல் எது? அடுத்தது அட்லாண்டிக் கடல் இருக்கு இல்லையா, அட்லாண்டிக், 2வதா பார்த்தோம் அட்லாண்டிக் பெருங்கடல். இதனுடைய வடிவம் என்ன? வடிவம் சொன்னோன்னா எனக்கு டக்குன்னு இன்னும் 2 வடிவம் ஞாபகம் வருது. முக்கோண வடிவத்துல 2 கடல்கள் இருக்கும். ஒன்று வந்து பசிபிக், இன்னொன்று இந்திய பெருங்கடல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், பசிபிக் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? பசிபிக்ன்ற வேர்டுக்கான பொருள். சரி, இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தரலைன்னா திரும்ப ஒரு தடவை வீடியோவை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன். அண்ட் இந்த லெசனை நல்லா படிச்சிங்க, அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.